தெரிந்து கொள்ள பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக காவிரி நீர் பிடிப்பு பகுதிகளில் நேற்றிரவு முதல் மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து 207 கன அடியாக அதிகரித்துள்ளது. சிவகாசியில் விதிகளை மீறி பட்டாசு தயாரிப்பதால் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கின்றனர். வாரணாசியில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் மோடி அமோக வெற்றி பெறுவார் என அண்ணாமலை கருத்து தெரிவித்துள்ளார். கோவை அருகே உள்ள பாலத்துறையை சேர்ந்தவர் சென்னையிலிருந்து ஆம்னி பஸ்ஸில் பயணித்த போது இளம்பெண் இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளார். மாணவி நிவேதாவின் முயற்சிகளுக்கு அரசு உடன் நிற்கும் என திருநங்கை மாணவியை நேரில் அழைத்து அமைச்சர் பாராட்டியுள்ளார். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதல் மிதமானது முதல் கனமழை பெய்தது. செங்கல்பட்டு அருகே மதுராந்தகத்தில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை பயங்கர விபத்து ஏற்பட்டுள்ளது. நின்று கொண்டிருந்த லாரி மீது ஆம்னி பஸ் மோதி விபத்தானது. இதில் 4 பேர் பரிதாபமாக பலியாகினர். பாஜக 400க்கும் மேற்பட்ட இடங்களில் வென்றால் கிருஷ்ண ஜென்ம பூமி கோயில் கட்டப்படும் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த் பிஸ்வா சர்மா பேசியுள்ளார். சென்னை புளியந்தோப்பில் 6 வயது சிறுவனை 5 இடங்களில் நாய் கடித்து குதறியதால் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. புளியந்தோப்பு KP பார்க் குடியிருப்பு வளாகத்தில் ஹரிஷ் என்ற சிறுவனை நாய் கடித்து குதறியது. மதுராந்தகம் வாயலூர் பகுதிகளில் நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 9 பேர் உயிரிழந்த நிலையில் அவர்கள் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அரசு சார்பில் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வெப்ப அலை அதிகம் வீசினால் மட்டும் திறந்த வெளியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள அனுமதிக்க வேண்டாம் என தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதார இயக்ககம் அறிவித்துள்ளது. மக்களவை தேர்தலையொட்டி தொடர்ச்சியாக பிரச்சாரம் மேற்கொண்ட நிலையில் கால் வீக்கத்துக்காக பெங்களூருவில் சிகிச்சை பெறுவதாக VCK தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சொல்லாத புதிய திட்டங்களையும் முதல்வர் MK ஸ்டாலின் நிறைவேற்றியதால் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது என்று தமிழக அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றிய பாடங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இடம்பெறும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டசபையில் தெரிவித்திருந்த நிலையில் இனி 8ஆம் வகுப்பு புத்தகத்திலும் கருணாநிதி பற்றிய பாடம் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது. நெல்லை காங்கிரஸ் தலைவர் மர்ம மரணம். DGP IG நேரடியாக கண்காணிப்பு. கூடுதலாக ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறை காரணமாக கோவை மங்களூரு இடையே வாராந்தர சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. நெல்லை அருகே மழை நீரில் சிக்கிய அரசு பஸ் காரணமாக டிரைவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாட்டில் கோவை, மதுரை, தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் அதிகரித்துள்ளது. பெண் காவலர்கள் குறித்து அவதூறு பேச்சு. மகளிர் ஆணையத்தில் குவியும் புகார்கள். யூடியூபர் சங்கர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க 26 மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய மின் இணைப்பு 3 நாளில் தர உத்தரவிடப்பட்டுள்ளது. கால்நடைகளுக்கு உணவு கொடுக்க சென்றபோது யானை தாக்கி விவசாயி பலியாகியுள்ளார். அடுத்தடுத்து 4 பேர் உயிரிழந்ததால் MLA தலைமையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கொள்ளிடம் மயிலாடுதுறை அருகே ஓடிக்கொண்டிருந்த அரசு பஸ்ஸிலிருந்து டயர் கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக 25 பயணிகள் தப்பினர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் 9000 ஏக்கரில் உப்பு உற்பத்தி நடைபெற்று வருகிறது. நேற்று முன்தினம் வேதாரண்யத்தில் திடீரென்று பெய்த கோடை மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கோடை விழா நாளை தொடங்குகிறது. போலி நகைகளை அடகு வைத்து ரூபாய் 23 லட்சம் கடன் பெற்றதாக வங்கி நிர்வாகம் நோட்டீஸ். பேங்க் பக்கமே வராத தொழிலாளி அதிர்ச்சி அடைந்துள்ளார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே கொடுத்த கடனை திருப்பி கேட்ட பெண்ணை கல்லால் அடித்து கொன்ற தம்பதி. அதிர்ச்சி சம்பவம் அரங்கேறியுள்ளது. கோவையிலிருந்து திருச்சி நீதிமன்றத்திற்கு அழைத்து வரும்போது சவுக்கு சங்கரை பெண் காவலர்கள் தாக்கியதாக அவரது வழக்கறிஞர் குற்றம் சாட்டியுள்ளார். ஷாம் கரன் அபாரம். 5 விக்கெட் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தியது பஞ்சாப். IPL T20 தொடரின் 66வது லீக் ஆட்டத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. கடந்த 2 நாட்களாக பங்குச்சந்தை உயர்ந்த நிலையில் இன்று திடீரென மீண்டும் பங்குச்சந்தை சரிந்துள்ளது. முதலீட்டாளர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தங்கம் விலை ஏற்ற இறக்கத்துடனேயே நீடித்து வருகிறது. அந்த வகையில் நேற்று தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 780 உயர்ந்து 53,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. ராமேஸ்வரத்தில் சூறாவளி காற்றுடன் விடிய விடிய கனமழை பெய்தது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. 26 மாவட்ட கலெக்டர்களுக்கு அவசர உத்தரவு அளிக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் வரும் 18ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. இந்த நிலையில் அடுத்த 5 நாட்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை மழை பரவலாக பெய்ய தொடங்கியிருக்கிறது. இந்த நிலையில் தஞ்சை அதிராம்பட்டினத்தில் அதிகபட்சமாக 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.